கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆராதனை அழைப்புக்கு அனைவரும் எழுந்து நிற்போமாக. ஹல்லேலூயா. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். ஆமென். ஆண்டவரே கர்த்தாவே ராஜா, இன்னொரு ஞாயிறு ஆராதனையில பங்கு பெற எங்களுக்கு நீர் கொடுத்த தயவுக்காக கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இம்மட்டும் எங்களை நடத்திய தேவன் இனிமேலும் எங்களை நடத்த வல்லவராக இருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே கர்த்தாவே, உண்மை நாங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத உன்னதமான தேவனே உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். கர்த்தாவே ராஜா, இந்த ஆராதனை முழுவதும் நீர் பொறுப்படுத்திக் கொண்டோம். ஆண்டவரே வந்தவர்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய சமாதானத்தையும் உங்களுடைய சந்தோஷத்தையும் பெற்றுக் கொண்டவர்களாக கர்த்தாவே நீர் ஆசீர்வதிப்பதற்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். ராஜா, துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆமென். துவக்க கீதத்தை நாம் அமர்ந்திருந்து ஜெபசியோடு கேட்கிறோம். சபையார் நின்றபடி மாறி மாறி வாசித்தல். 46வது ஞாயிறு. தலைப்பு கர்த்தரின் மகிமை. உம்மை என் முழு இருதயத்தோடு துதிப்பேன். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தம் உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் எல்லாரும்
உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும்போது உம்மை துதிப்பார்கள். கர்த்தரின் மகிமை பெரிதாய் இருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள். கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார். மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உம்முடைய கையை நீட்டுவீர். உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது. ஆமென். தந்தையை போற்றி, தந்தையை போற்றி, சுந்தர பரிசுத்த ஆவியை போற்றி, ஆதியில் இருந்தவாறே போற்றி, நாளாகவும் என்றும் போற்றி. ஆமென். நாம் ஜெபம் செய்வோம். மகிமையும் மாட்சிமையும் நிறைந்த எங்கள் ஆண்டவரே, மாறாதவரே, நித்தியமானவரே, தேவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வத்தையும் படைத்து சர்வத்தையும் வழிநடத்துகிற தேவரீர் கர்த்தாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கின்றோம். எல்லா இடத்திலும் வியாபிப்பவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. சர்வ வல்லவரே, சர்வ வல்லமையும் உள்ளவரே தேவரீர், நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வத்தையும் அறிந்தவரே, எங்களுடைய வாழ்க்கையின் காரியங்கள் யாவற்றையும் அறிந்த ஆண்டவரே தேவரீர், நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஒருவரே எல்லா துதி ஸ்தோத்திரத்துக்கும் பாத்திரமானவர் என்பதை உணர்ந்த ஆண்டவரே, நன்றியறிதலோடு இருதயத்தோடு தேவரீர், நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மீது நீர் பாராட்டுகிற உம்முடைய அன்பிற்காய் தேவரீர், உம்முடைய மாறாத அன்பிற்காய், நிலையான அன்பிற்காய், மேன்மையான அன்பிற்காய் தேவரீர், நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மிடத்தில இருந்து எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றிருக்கின்றோம் தேவரீர், நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் பெற்ற நாங்கள் தேவரீர், உமக்கு விரோதமாக நின்றோம் என்று ஒப்புக்கொள்ளுகிறோம். உமக்கு பிரியமில்லாத காரியத்தை நாங்கள் செய்தோம் என்று ஒப்புக்கொள்ளுகிறோம். சிந்தனையினாலும் பேச்சினாலும் நடத்தையினாலும் பார்வையினாலும் அநேக காரியங்கள் தேவரீர் உமக்கு விரோதமாக உம்முடைய நாமத்துக்கு மகிமை சேர்க்காத காரியங்களிலே நாங்கள் ஈடுபட்டோம் என்று தேவரீர், நாங்கள் இந்த வேளையிலே ஒப்புக்கொண்டு ஆண்டவரே தேவரீர், உம்முடைய மன்னிப்புக்காக நாங்கள் கோரி நிற்கின்றோம். தேவரீர், இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம், அவர் எங்களுக்காகப்பட்ட பாடு மரணம் உயிர்த்தெழுதல் நிமித்தம் தேவரீர், நாங்கள் உமக்கும் பிறருக்கும் எங்களுக்கும் விரோதமாக செய்த எல்லாவித பாவங்களையும் தேவரீர் எங்களுக்கு தயவாக மன்னித்தருளும். தேவரீர், மிகுந்த கிருபை உள்ளவரே, இரக்கம் உள்ளவரே ஆண்டவரே, நீர் எங்களை மன்னிக்கின்ற உம்முடைய தயவுக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். இனி அந்த பாவங்களை தேவரீர் நாங்கள் திரும்ப செய்யாதபடிக்கு ஆண்டவரே, அவைகளை விட்டு விலகவும் அவைகளை அருவருக்கவும் ஓடவும் தேவரீர் உம்மிடத்திலே திரும்பி வரவும் நாங்கள் விருப்பப்படுகின்றோம். ஆண்டவரே, எங்களை நீர் ஆட்கொள்ளும். ஆவியானவரே, எங்களை நீர் வழி நடத்தியருளும். உம்முடைய ஆளுகைக்குள்ளாக தேவரீர் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் சம்பவாம் தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த திருச்சபையை இம்மட்டுமாக நீர் தாங்கி பராமரித்து வருகிற உம்முடைய பெரிதான கிருபைக்காய் உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த திருச்சபையிலே ஆண்டவரே அநேகர் உம்மை அறிந்து கொண்டார்கள். ஆண்டவரே, இந்த திருச்சபையிலிருந்து அநேகர் தன்னுடைய பாரங்கள் கஷ்டங்கள் யாவற்றையும் உம்மிடத்துல போட்டு உம்மிடத்திலிருந்து வருகிற அமைதியும் சமாதானத்தையும் பெற்றுக் கொண்டார்கள் என்பதை உணர்ந்து ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த திருச்சபையிலே தேவரீர் நடைபெறுகின்ற ஊழியர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சிறு பிள்ளைகள், வாலிபர், ஆண்கள், பெண்கள் மத்தியிலே நடைபெறுகின்ற அந்த ஊழியங்களுக்காக, குறிப்பாக நாங்கள் முகமுகமாக பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவரே, இன்டர்நெட்ல நாங்க ஜூம் மூலியமாக ஒருவரை ஒருவர் காணவும் இந்த ஊழியங்களில் பங்கு கொள்ளவும் நீர் செய்கிற உங்களுடைய கிருபைக்காக தேவரே, நாங்கள் உமக்கு நன்றி துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றோம். அதே சமயத்துல தடைப்பட்டிருக்கின்ற ஊழியங்களுக்காக உம்மிடத்துல வருகிறோம். வெளிப்புற ஊழியமாகி அந்த பிளாக் விசிட்டேஷன்ஸ் இவைகளுக்காக உம்மிடத்துல வருகிறோம். தேவரே, தடைகளை நீக்குகின்ற ஆண்டவராய் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இனி வரும் காலங்களிலே இன்னும் அதிகமாக உமக்கென்று நாங்கள் செய்ய எங்களை நீர் ஏவி எழுப்பியருளும். ஆண்டவரே, மிஷன் மூலியமாக மின்சு கிராமத்தை நீர் திருச்சபைக்கு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். மியான்மர் தேசத்துல அந்த மின்சு கிராமத்துல ஆண்டவரே தேவரே, தடைப்பட்ட இருக்கின்ற அந்த ஊழியம் ஆண்டவரே, தடைகள் நீங்கி
தேவரீர் அங்க இருக்கிற சகோதரர் மகினும் மற்றவர்களும் சேர்ந்து ஆண்டவரே அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்யும்படியாக அவர்களோடு இருந்த ஆண்டவரே நீர் அவர்களை வழி நடத்தியவர்களும் அவர்களை தேவரீர் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். தேவரீர் இப்படியாக ஈடாக்கினுடைய ஒவ்வொரு திருச்சபைகளுக்காக இடத்துல வருகிறோம். ஒவ்வொரு திருச்சபையின் போதகர்களுக்காக இடத்துல வருகிறோம். மாற்றம் கண்டிருக்கின்ற போதகர்களுக்காக இடத்துல வருகிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு திருச்சபையும் நீர் ஆசீர்வதித்து கொடுக்கின்ற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு திருச்சபையிலும் தலைமைத்துவத்தில் புதிதாக வந்தவர்கள், முன்பதாக இருந்தவர்கள், புதிய பொறுப்பினை ஏற்றவர்கள் யாவருக்காக இடத்துல வருகிறோம். ஈடாக்கிலையும் ஆண்டவரே புதிதாக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற பிரசிடென்ட் ரெவரண்ட் பிலிப் ஏப்ரஹாமுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவரையும் அவருடைய குடும்பத்தையுமே ஆசீர்வதித்து தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய வழியிலே அவர்களை வழி நடத்தி இந்த ஈடாக் திருச்சபை எந்த திசையை நோக்கி செல்ல வேண்டுமோ என்பதை ஆண்டவரே அவருக்கு வெளிப்படுத்தி அதிலே ஆண்டவரே நாங்கள் யாவரும் ஒன்றோடு சேர்ந்து கைகோர்த்த ஆண்டவரே உமக்கென்று நாங்கள் முன் செல்ல கிருபை செய்தருளும். தேவரீர் உமக்கென்று செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு என்பதை நாங்கள் உணர்கிறோம். தேவரீர் இது யாரோ செய்வார்கள் என்று எண்ணாமல் இது எங்களுக்கு மேல விழுந்த ஒரு ஆசீர்வாதம் என்பதை உணர்ந்து இந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் இழந்து போகாமல் உமக்கென்று செய்ய வேண்டிய காரியங்களை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபையும் ஆசையும் செய்யும். மற்ற பொறுப்புகளை எடுத்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் வழி நடத்தியருளும், நீர் காத்துக்கொள்ளும். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் இப்படியாக மெத்தடிஸ்ட் திருச்சபை அனைத்துக்காக ஸ்தோத்திரிக்கின்றோம். சிங்கப்பூர்ல இருக்கிற ஒவ்வொரு திருச்சபைக்காக, ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக மட்டும் நன்றி செலுத்துகிறோம். சிங்கப்பூர் தேசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கோவிட் சூழ்நிலையானது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளாக வரும்படியாக நீர் செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதற்காக நீர் பயன்படுத்தின அதிகாரிகள் மற்றும் மருத்துவர்கள், முன்னணியில் இருப்பவர்கள் யாவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த தேசத்தில் இருக்கிற மக்களாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் தேவரீர் பிறருடைய நலனையும் நாங்கள் எண்ணி பார்த்து ஆண்டவரே நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களையும் கடமைகளையும் உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக உண்மையாக மனமுவந்து செய்ய கிருபையும் ஒத்தாசையும் செய்யும். உலக நாடுகளுக்காக உம்மிடத்துல வருகிறோம். அமைதி இழந்து போயிருக்கின்ற நாடுகள், இயற்கை சீற்றத்தினால பாதிக்கப்பட்டிருக்கின்ற நாடுகள், அரசியல் குழப்பத்துல பாதிக்கப்பட்டிருக்கின்ற நாடுகள், இவைகளுக்காக உம்மிடத்துல வருகிறோம். ஆண்டவரே இந்த கோவிட் சூழ்நிலையிலும் இப்பேற்பட்ட அநேக காரியங்கள் தேவரீர் உம்மிடத்துல நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே கர்த்தாவே இந்த கோவிட் இந்த சூழ்நிலையை ஆண்டவரே நீக்கி போட வல்லவர் நீர் என்பதை தொடர்ந்து விசுவாசித்து நாங்கள் உம்மிடத்துல வருகிறோம். ஆண்டவரே இவை எப்பொழுது நீங்கும் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் உம்முடைய அநாதியின் சித்தத்தின் பிரகாரமாக உம்முடைய வேளையிலே கர்த்தாவே இதை நீர் அகற்றி போட வல்லவர் என்பதை விசுவாசித்து அவரோடு நாங்கள் காத்திருக்கின்றோம். தேவரீர் எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த கொள்ளை நோயில் இருந்தும், பாவ குடியில் இருந்தும், பிசாசு மரணம் யாவற்றிலும் இருந்து நீர் மீட்டு காத்துக்கொள்ளும். நீ காக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரத்திலே சர்வத்தையும் ஒப்புவிக்கின்றோம். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே. ஆமென். கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்வோம். பரமண்டலத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை என்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களை எங்களுக்கு மன்னி. எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்தருளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். சபையார் காணிக்கை ஜெபத்துக்கு எழுந்து நிற்போம். கர்த்தாவே ராஜா, இந்த வேலையில கூட கர்த்தாவே எங்களுடைய காணிக்கைகளை நாங்கள் உமக்கென்று நாங்கள் கொண்டு வருத்திருக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் நீ செய்த நன்மைகளை நினைத்து நன்றி உள்ள இருதயத்தோடு எங்களுடைய காணிக்கைகளை உமக்கு கொடுக்க எங்க இருதயத்தை நீங்க ஆயத்தப்படுத்தும் ராஜா. இந்த காணிக்கையானது உம்முடைய ஊழியத்துக்கென்று பயன்படுத்தத்தக்கதாக நீர் ஆசீர்வதியும். கொடுக்கின்ற ஒவ்வொரு கரத்தையும் நீர் ஆசீர்வதியும். அவங்க வீட்டின் அப்பத்தையும் தண்ணீரையும் நீர் ஆசீர்வதியும் ராஜா. துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமென்.
சபையார் அமருங்கள். காணிக்கை பாடலை ஜப சித்தியோடு கேளுங்கள். அவ்வேளையில் வரிசையில் வந்து உங்களுடைய காணிக்கையை செலுத்துங்கள். பூலோகத்தாரே யாவரும் கர்த்தாவில் களிகூருங்கள், ஆனந்தத்தோடே ஸ்தோத்திரம் செலுத்தி பாடுவார்கள். சபையார் நின்றபடி வேத வாசிப்பு. இன்று தெரிந்து கொண்ட வேத வசனம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 11 முடிய. Today's scripture reading is taken from 1 Thessalonians chapter 5 verses 1 to 11. சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும் போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடிதியாய் அவர்கள் மேல் வரும். அவர்கள் தப்பி போவதில்லை. சகோதரரே, அந்த நாள் திருடனை போல் உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்த காலத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல் நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்கிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்வார்கள். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் இரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார்.
நாம் விழித்திருப்பவர்களானாலும் நித்திரை அடைந்தவர்களானாலும் தம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தார். ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரையொருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாக்கும்படி செய்யுங்கள். ஆமீன். இது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் ஜெபம் செய்வோம். மகிமையும் மாட்சிமையும் உள்ள எங்கள் ஆண்டவரே, எல்லா துதி ஸ்தோத்திரத்துக்கும் பாத்திரமானவரே, ஆண்டவரே, எங்கள் மீது நீர் பாராட்டுகிற உம்முடைய அன்பை எண்ணி தேவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆண்டவரே, தொடர்ந்து எங்களோடு நீர் இடைப்பட்டு வருகிற தயவுக்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களோடு பேசி எங்களை பலப்படுத்தும்படியாகவும் ஆயத்தப்படுத்தும்படியாகவும் நீர் வைத்திருக்கின்ற உம்முடைய ஜீவ மன்னாவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவரே, நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே. ஆமென். நாம் வாழ்கின்ற இந்த நாட்கள் கடைசி நாட்கள். இந்த ஒரு காரியத்தை நாம் அடிக்கடி நாம் கேட்கின்றவர்களாக இருக்கின்றோம். குறிப்பாக ஒரு சில பிரசங்கியார்கள் இந்த கடைசி காலத்தின் காரியங்களை குறித்து அதிகமாக பிரசங்கிப்பதையும் அதனை அநேகர் விருப்பப்பட்டு கேட்பதையும் நாம் அறிந்திருக்கின்றோம். ஆண்டவர் இந்த கடைசி நாட்களிலே நம்மை வைத்திருக்கின்றார் என்று நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். எனவே இந்த நாட்களிலே நாம் பார்க்கின்ற தேவ செய்தி இந்த கடைசி காலத்தின் காரியங்களில் கர்த்தருடைய நாள் என்ற தலைப்பிலே நாம் பார்த்து வருகின்றோம். கடைசி நாள் எப்பொழுது வரும்? When will this last days will come? When there is no answer for it, but we are called to live a prepared life. எப்பொழுது என்பதை காட்டிலும் அது என்ன என்பதை அறிந்து அதற்கேற்ற பிரகாரமாக வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். எனவே இந்த நாட்களிலே இந்த நவம்பர் மாதத்திலே நாம் பார்த்து வருகிற தேவ செய்தி கர்த்தருடைய நாள், the day of the Lord என்ற காரியத்தை நாம் பார்த்து வருகிறோம். முதலாவதாக ஒபேதியா தீர்க்கதரிசியின் புத்தகத்துல நாம் பார்த்தோம், அங்க கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கின்றது என்று பார்த்தோம். அடுத்ததாக போன வாரம் நாம் மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலிருந்து பார்த்தோம், அது பெரிதும் பயங்கரமான ஒரு நாள் என்பதை பார்த்தோம். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரத்துல நாம் இந்த நாளை குறித்து பார்க்க இருக்கின்றோம். இதிலே பவுல் எழுதுகிறார், இந்த கர்த்தருடைய நாள் இருளிலே வருகின்ற திருடனை போல இருக்கின்றது என்று. உபதியா புத்தகத்தில் நாம் பார்க்கும் பொழுது அங்கே நியாய தீர்ப்பு, யார் மீது நியாய தீர்ப்பு நடந்தது என்றால் ஏதோமியர்கள் மீது. யாரை ஆண்டவர் மறுசீர அமைக்கின்றார், எல்லாம் மீட்கின்றார் என்று பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் மக்களை, தன்னுடைய மக்களை. அதே மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் பார்க்கும் பொழுது அந்த நியாய தீர்ப்பு இஸ்ரவேல் மக்கள் மீது வருகின்றது. அந்த இஸ்ரவேல் மக்கள்ல ஒரு சிலர் ஆண்டவருடைய நாமத்துக்கு பயந்தவர்களாக இருந்தவர்களை ஆண்டவர் மீட்டெடுக்கின்றார். So the judgment and restoration is what we are seeing all this the sermon series. The judgment in Obadiah is on Edom and the restoration is on the people of Israel. And in Malachi the judgment is on the people of Israel and the restoration is there is a remnant in that Israelites who fear the name of the Lord. So God restore them. இன்றைக்கு 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது இப்படியான ஒரு 2 கூட்டம் இருக்கு. அதுல ஒரு கூட்டம் நியாய தீர்ப்புக்கென்றும் இன்னொரு கூட்டம் மறுசீரமைக்கப்படுவதற்கென்றும் உண்டு. Even today we are going to see from 1 Thessalonians chapter 5 that there is 2 groups. One group is for judgment and other group is for God is going to restore them. யார் இந்த மக்கள் என்ற ஒரு காரியத்தை இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். 5வது அதிகாரத்துல முதல் 2 வசனங்கள்ல பவுல் சொல்லுகிற ஒரு காரியம், சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை. There is no need to write about the time and the season. What is the time that Paul is talking about? எதை குறித்து எழுத வேண்டும் என்று பார்க்கும் பொழுது இந்த கடைசி காலம். அவர் சொல்லுகிற காரியம் 2வது வசனத்துல,
இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களோ நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். The day of the Lord will come like a thief in the night. யாரும் எதிர்பாராத ஒரு காரியம். எனவே இந்த முதல் 2 வசனங்களிலே எப்பொழுது என்ற கேள்விக்கு பவுல் கொடுக்கின்ற ஒரு பதில். The first 2 verses Paul is giving an answer for the question when. No one knows. The answer is அதுக்கு பதில் வந்து யாருக்கும் தெரியாது. இயேசு சுவாமி பரத்துக்கு எடுத்துக்கொள்வதற்கு முன்பதாக ஏசாமிய சீஷர்கள் ஏசாமி எடுத்து வந்து கேட்டாங்க, ஆண்டவரே இப்பொழுதுதான் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு ஸ்தாபிக்க போகிறீரா? I am going to establish the kingdom to Israel. அப்போ ஆண்டவர் அவர்களுக்கு சொன்ன ஒரு பதில் அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 7வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேளைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. Jesus said to them, it is not for you to know times or seasons that the Father has fixed by his own authority. எப்பொழுது நடக்கும் அது ஆண்டவருடைய நேரத்தில் நிச்சயமா நடக்கும். அது எப்பொழுது நடக்கும் என்பதை காட்டிலும் அதற்காக நம்மை ஆயத்தப்படுத்த தான் ஆண்டவர் விருப்பப்படுகின்றார். இந்த நாட்களிலே நாம் பார்க்கின்ற இந்த தேவ செய்தியும் அப்படிதான். அது எப்பொழுது என்றல்ல, அதற்காக நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாக. இந்த 2 கூட்டம் சொன்னேன். இந்த 2 கூட்டம் யார் என்று பார்க்கும் பொழுது, ஒரு கூட்டத்தினர் அந்தகாரத்தின் பிள்ளைகளும் இன்னொரு கூட்டத்தினர் வெளிச்சத்தின் பிள்ளைகளுமாக இருக்கிறார்கள். The 2 group of people is, one is the people of darkness, the children of darkness, and other one is the children of light. So the judgment is on the children of darkness and restoration is on the children of light. நியாய தீர்ப்பு அந்தகாரத்தின் பிள்ளைகளிடத்திலும், ரட்சிப்பு அல்லது மறுசீரமைப்பு இல்ல மீட்பு என்பது வெளிச்சத்தின் பிள்ளைகளிடத்திலும் நடைபெறுகின்றது. இந்த காரியத்தை என்று நாம் பார்க்கின்றோம். இங்க 2வது வசனத்துல அவர் சொல்லுகிறார்ல, அவர் வந்து ஆண்டவருடைய வருகை எப்படின்னா இருளிலே இல்ல இரவிலே வருகின்ற ஒரு திருடனை போல. இதை 3வது வசனத்துல அவர் சொல்லும் பொழுது அவர் எப்படியாக அதனை சொல்லுகின்றார், சகோதரரே சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும் போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடிதியாய் அவர்கள் மேல் வரும், அவர்கள் தப்பி போவதில்லை. யார் இவர்கள் என்று பார்க்கும் பொழுது இவர்கள் அந்தகாரத்தின் பிள்ளைகள், the children of darkness. ஆண்டவருடைய வருகையானது ஒரு திருடன் இரவிலே வருவது போல திடீரென்று வரும். அப்பொழுது இந்த அந்தகாரத்தின் பிள்ளைகள் எப்படின்னா அதிர்ச்சி அடைந்து போவார்கள். ஆண்டவர் ஏனென்றால் அவர்கள் ஆண்டவருடைய வருகைக்காக அவர்கள் காத்தில்லாதவர்கள். ஆண்டவருடைய வருகை குறித்து கவலைப்படாமல் இருந்த அந்தகாரத்தின் பிள்ளைகள், children of darkness, they never thought about the coming of the Lord. They don't care about it. அப்பேற்பட்டவர்களுக்கு ஆண்டவருடைய வருகை வந்து அதிக ஒரு அதிர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கின்றது. அவர்கள் இன்றைக்கும் பார்க்கின்றது, அவர் சொல்ல எல்லாமே சுகபோகமாக இருக்கின்றது, எல்லாமே சௌக்கியமாக, எல்லாமே சமாதானமாக இருக்கின்றது. They will keep on saying this, everything is perfect, peace and safety is there. இன்றைக்கு கூட பார்க்கும் பொழுது இந்த கோவிட் சூழ்நிலையிலும் கூட பார்க்கும் பொழுது ஒரு சில உலகத்தின் தலைவர்கள் சொல்லுகிற காரியம் அதுதான். இல்ல, amidst this coronavirus there are some leaders that this is what they are saying, everything is fine, everything is under control, there is peace, there is safety. அவர்கள் மாத்திரமல்ல, உலக தலைவர்கள் மாத்திரமல்ல, ஒரு சில போதகர்களும் கூட, there will be some preachers that will preach this, சமாதானம், உங்களுக்கு சமாதானம் இருக்கு, உங்களுக்கு சுவிட்சம் இருக்கு, there is safety for you. இதை அவர்கள் சொல்லிக் கொண்டு இருக்கிற வேளையில என்ன நடக்குமா, பிரசவத்துல இருக்கின்ற பிரசவ வேதனையில இருக்கின்ற அந்த ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு நடைபெறுகின்ற காரியம் போல, அந்த கர்ப்பிணி பெண்ணானவள் அந்த பிரசவ வலி எப்பொழுது வரும் தெரியாது. ஆனா அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு தெரியும் அந்த பிரசவ வலி கட்டாயமாக வரும். அந்த வலி வரும் பொழுது அதனை தாங்குவது கடினமாக இருந்தாலும் அந்த கர்ப்பவதிக்கிறனா அந்த பிரசவத்தினுடைய முடிவு அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதை அறிந்திருக்கிறார்.
அந்த பிள்ளை பெறும் பொழுது அந்த வலி எல்லாம் மறந்தாச்சு, அவ்வளவுதான். இனி அந்த பிள்ளை ஒரு புதிய ஒரு வாழ்க்கையை பார்க்கின்றார். இயேசு சுவாமி கூட இதை குறித்து இதே மாதிரி மத்தேயு 24வது அதிகாரத்துல இதே காரியத்தை இயேசு சுவாமியும் அங்க சொல்லுகிறார். இங்க இந்த அந்த பிரசவ வலி என்று சொல்லும் பொழுது அதுல இருந்து தப்ப முடியாது. The labor pain, the women cannot escape from it. ஆண்டவர் இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த அந்தகாரத்தின் பிள்ளைகள் இந்த பிரசவ வேதனையிலிருந்து தப்ப முடியாது. They cannot escape. இவர்களுக்கு நடைபெறுகிற காரியம் என்னென்றால், ஆண்டவர் இரவிலே ஒரு திருடனை வருவது போல திடீரென்று வருகிறார். இவர்களுக்கு அப்படியான ஒரு பிரசவ வேதனை போல இருக்கின்றது. ஆனால் இவர்களுடைய முடிவு சந்தோஷம் இல்ல, சடுதியான அழிவு. It is sudden death or sudden destruction. ஆண்டவருக்கு விரோதமாக நின்றவர்கள், ஆண்டவரை நிராகரித்தவர்கள், இவர்களுக்கு நடைபெறுகின்ற இந்த ஒரு காரியம். யார் இவர்கள் என்று பார்க்கும் பொழுது பவுல் இங்கு சொல்கிறார், இவர்கள் தூங்குகிறவர்கள், இவர்கள் குடித்து வெறித்து போனவர்கள் என்று அவர் சொல்கிறார். 7வது வசனத்துல தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்வார்கள். ஆண்டவருடைய வருகை ஒரு இரவிலே ஒரு திருடனை போல வரும் என்று சொல்கிறார். இங்க என்னன்னா, அந்த இரவுல என்னன்னா, அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க, நல்லா தூங்கி கொண்டிருப்பார்கள், வெறித்து இருப்பார்கள். அவர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, உடல் சரீர பிரகாரமான தூக்கம் அல்ல, உடல் சரீர பிரகாரமான தூக்கம் நாம் ஒவ்வொருவருக்கும் அவசியம். The body rest, the sleep that we have is important, but it should be very important where we sleep and when we sleep. தூக்கம் என்பது அவசியம். ஆனா இந்த தூக்கம் எங்க தூங்குறோம், எப்ப தூங்குறோம்ன்றது முக்கியம். ஆபீஸ்ல போயிட்டு தூங்கிட்டு இருக்க முடியுமா? இல்ல. சர்ச்ல வந்தா நல்லா இருக்கும் தூக்கம், இல்ல. எங்க தூங்குறோம்ன்றது அவசியம். இவர்கள் இரவிலே அப்படின்னா எல்லா நேரத்திலும் விழித்திருக்க வேண்டும், எல்லா நேரத்திலும் விழித்திருக்க வேண்டும் என்றால் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை, இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப், they should be awake always. குடித்திருக்கிறவர்கள் தெளிவற்றவர்களாக இருப்பார்கள். குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு சொல்லுவாங்க, எல்லாம் அவன் இஷ்டத்துக்கு தான் பேசுவான், ஏன்னா அவன் தெளிவே கிடையாது. அப்படியாக தெளிவற்றவர்களாக இருக்கின்ற அந்தகாரத்தின் பிள்ளைகள். இன்றைக்கு உலகத்தின் பிள்ளைகளை பார்க்கும் பொழுது இந்த உலகத்தின் காரியங்களால ஈர்க்கப்பட்டு அதிலே அடிமைகளாக இருந்து ஆண்டவருடைய காரியத்துக்கு விலகி இருந்து நாங்கள் விழித்து இருக்கின்றோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். The people of this world, they think that they are awake, but actually no, they are not awake. They do not know what is happening. தெளிவற்றவர்களாக இருக்கின்றார்கள். ஒரு குடித்து ஒரு போதையில் இருக்கிறவனை போல இருக்கின்றார்கள். அந்த போதையில் இருக்கிறவனுக்கு எல்லாம் சுகமாக இருப்பது போல தெரியும். இன்றைக்கு உலகத்தின் மக்கள் அப்படியாக எல்லாமே சுகபோகமாக இருக்கின்றது என்று எண்ணிக்கொண்டு தங்களை ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிற காரியம் இங்க 9வது வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, அவர்கள் மீது வருகிறது ஆண்டவருடைய கோபாக்கினை. The wrath of God comes on them. ஆண்டவருடைய கோபாக்கினை முன்பாக நாம் யாரும் நிற்க முடியாது. நம்முடைய பாவத்தோட ஆண்டவர் முன்பாக நிற்க முடியாது. அப்ப ஆண்டவர் தன்னுடைய கோபத்தை நம் மீது காட்டும் பொழுது none of us can stand in the presence of God where there is the wrath of God. We cannot face the wrath of God. இந்த ஆண்டவருடைய கோபாக்கினைக்கு அந்த அந்தகாரத்தின் பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை விட்டு விலகினவர்கள், ஆண்டவருக்கு விரோதமாக நின்றவர்கள், ஆண்டவருடைய கிருபையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ஆண்டவருடைய ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதலை நிராகரிக்கிறவர்கள் அந்த இறுதி நாளிலே, அந்த கர்த்தருடைய நாளிலே அவர்கள் நியாய தீர்ப்புக்கு உள்ளாவார்கள். அப்பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகள் நியாய தீர்ப்பு இல்ல தண்டனை இல்ல நித்திய மரணம், இது அந்தகாரத்தின் பிள்ளைகளுக்கு.
ஆனால் வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்கோ, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கோ ஆண்டவர் அவர்களை மறுசீரமைக்கின்றார், ஆண்டவர் அவர்களை ரட்சிக்கின்றார், அவர்களை மீட்கின்றார், ஆண்டவர் நித்திய ஜீவனை கொடுக்கின்றார். ஆரம்பத்தில் நாம் பார்த்தோம் 2வது வசனத்துல இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை இருளிலே வருகின்ற ஒரு திருடனை போல இருக்கும். அந்த காலத்தின் பிள்ளைகள் அது பார்த்து அதிர்ச்சி அடைவார்கள். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள், வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்கும் அவர்களுக்கும் ஆண்டவருடைய வருகை ஒரே சமயத்துல தான் இருக்கும். எல்லாருக்குமே ஆண்டவருடைய வருகை ஒரே சமயத்துல தான் இருக்கும். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கோ அது அதிர்ச்சியாக இருக்காது. காரணம் என்ன என்றால், ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய வருகைக்காக ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். தெரியாம எனக்கு அவர் வருவார்னு தெரியாது அப்படி கிடையாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவர் வருகின்றார், அவருடைய வருகைக்காக எப்பொழுது ஆண்டவரே நீர் வருகிறீர் என்று ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவருடைய வருகையானது அவர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்காது. 8வது வசனத்துல பவுல் ஒரு சில காரியங்களை சொல்லுகின்றார். தெளிந்தவர்களாய் இருந்து, in verse 8 Paul says, be sober. தெளிந்தவர்கள். முன்பதாக பார்த்தோம், அந்த காலத்தின் பிள்ளைகள் தூக்கத்திலும் குடித்தும் தெளிவற்றவர்களாக இருந்தார்கள். இங்க ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சொல்லப்படுகின்ற காரியம் என்ன? தெளிந்தவர்களாய் இருந்து. தெளிந்தவர்கள் என்ன நடக்கின்றது, உண்மை நிலையை அறிந்தவர்கள். இயேசு சுவாமி ஒரு ஓமை சொன்னார். ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க. அதுல இளைய அப்பாட்ட கேட்டா, சொத்துல என்னுடைய பங்கை எனக்கு பிரிச்சு கொடு. அப்பா என்ன பண்ணாரு, சொத்துல பங்கை பிரிச்சு கொடுத்தாரு. அவன் எடுத்துட்டு ஒரு தூர தேசத்துல போயிட்டு தன்னுடைய இஷ்டப்படி சுகபோகமாக அவன் வாழ்ந்தான். எல்லாமே போச்சு, அப்பா கொடுத்த காசு எல்லாமே போச்சு. கடைசியில எங்க போய் நின்றான்னா, பன்றிகள் இடத்துல போய் நின்றான். அப்பொழுது அங்க இருக்கும் பொழுது அவன் யோசித்து பார்க்கிறான், எங்க அப்பாவுடைய வீட்டுல வேலைக்காரனுக்கு கூட என்னாச்சு, மதிப்பும் சாப்பாடும் இருந்துச்சு. அந்த பகுதியை நீங்க லூக்கால வாசித்து பார்க்கும் பொழுது அந்த இடத்துல சொல்லப்படுகிற காரியம், அவன் புத்தி தெளிந்த பிற்பாடு, அவனுடைய புத்தி உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் ஆசாபாசங்கள்ல இருக்கும் பொழுது புத்தி தெளிவற்றதாக இருக்கின்றது. We are out of mind when we are more involved with the pleasures of this world. ஆனால் the pleasures of this world says you are perfect, you are fine. இந்த உலகத்தின் ஆசாபாசம் செஞ்ச நீ தெளிவா இருக்கின்ற இல்ல. ஆண்டவர் சொல்றார், இல்ல, இந்த உலகத்தையும் உலகத்தின் காரியங்களையும் பிடித்துக் கொண்டு இதிலே நீ நம்பி இருந்தால் நீ தெளிவற்றவனாய் இருக்கின்றாய். ஆனால் உன்னுடைய நம்பிக்கை, உன்னுடைய நோக்கம் எல்லாமே என்னிடத்துல திரும்புவது. ஆண்டவர் சொல்கிறார், மகனே மகளே, நீ தெளிவுள்ளவராய் இருக்கின்றாய், நீ என்னுடைய வருகைக்காக காத்து கொண்டு இருக்கின்றாய் என்றால் தெளிந்தவனாய் இருக்கின்றாய். எஜமான் இருக்கிறாரு வீட்டுல, அவர் வெளியே போயிட்டு வரும்போது வீட்டுல இருக்கிற அந்த வேலைக்காரர் எல்லாம் அந்த மெய், எனி டைம் the owner will come. இல்ல, மெய்க்கு தெரியும் எந்த நேரத்துல வருவாங்க. அதனால என்ன பண்ண, மெய்ட் அவங்க வரும்போது ஏஞ்சி காரியங்களை செஞ்சுக்கலாம்னு கிடையாது. மெய்ட் செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கும். திடீர்னு நீங்க வீட்டுக்கு போறீங்க, மெய்ட் நல்லா படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. என்ன சொல்லுங்க, பரவாயில்ல தூங்குன்னு சொல்றீங்களா? ஏன் தூங்குறது டைம்ல? ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவருடைய வருகைக்காக ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்பொழுதும் விழித்திருக்க வேண்டும், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இஷ்டத்துக்கு அவங்க சொல்ற காரியங்கள், தவறான போதனைகள், தவறான தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள், இவர்களை பின்பற்றி போகாமல், அப்படின்னா இவர்களை பின்பற்றும் பொழுது நாம் தெளிவற்றவர்கள். தெளிந்தவர்களுக்கு, ஆண்டவருடைய வார்த்தை நன்கு அறிந்தவர்களுக்கு சொல்லப்படுகின்ற வார்த்தையானது, பிரசங்கிக்கப்படுகின்ற வார்த்தையானது உண்மையுள்ள வார்த்தையா பொய்யான வார்த்தையா என்று நன்றாக தெரியும். தெளிவற்றவர்கள், ஆண்டவருடைய வார்த்தையிலே நிற்காதவர்கள், ஆண்டவருடைய வார்த்தை நன்கு அறியாதவர்கள், யார் எதை பேசினாலும், யார் எதை பிரசங்கித்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும். தெளிவுள்ளவர்களாய் இருக்கும்படி ஆண்டவர் அழைக்கின்றார். இந்த கடைசி நாட்களில நிறைய தவறான போதனைகள் வரும். ஆண்டவர் சொல்கிற காரணம், தெளிவுள்ளவர்களாய் இருந்து
அடுத்ததாக 2 காரியங்களை அவர் சொல்லுகிறார். கவசத்தை அணிந்து கொள்ளும்படியாக. கவசம் என்ற காரியம் பார்க்கும் பொழுது அதை அணிந்து கொள்வது யார் என்றால் போர்ல போகின்ற போர் வீரர். Who will wear the armor is the one who goes for war, or the one who protects, you want to protect himself from the attack of the enemies. எதிரிகளுடைய பகைவனுடைய தாக்குதலிலிருந்து தன்னை காத்துக்கொள்ள வேண்டும் என்றிருக்கிற அந்த போர் சேவகர்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறார்கள். அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள் என்ன என்றால் அவர்கள் கவசம் போட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். When they wear the armor, they say that we are ready to face whatever comes. அந்த கவசம் இல்லைன்னா அவர்கள் ஆயத்தமாக இல்லைன்னா, அந்த கவசம் அவர்களுடைய உடலில் இருக்கிற முக்கியமான பகுதிகளை அது பாதுகாக்கின்றதாக இருக்கின்றது. இந்த இடத்துல பவுல் 1 தெசலோனிக்கேயர் 5:8 வசனத்துல 2 கவசத்தை குறித்து மாத்திரமே சொல்லுகின்றார். மா கவசமும் தலை சீராவும். He is talking about only 2. It is the breastplate and then the helmet. அவர் இது ரெண்டத்தையும் குறித்து அவர் சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார், இதனை தரித்துக் கொள்ளுங்கள். தெளிந்தவர்கள் என்னன்னா இதனை தரித்துக் கொள்வார்கள். ஒரு தெளிந்திருக்கின்ற ஒரு போர் சேவகன் அவன் இவைகளை தரித்திருப்பான். இன்றைய காலகட்டத்தில் எடுத்தீங்கன்னா ஒரு ஆர்மியில இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய அந்த யூனிஃபார்ம் இருக்கு. அந்த யூனிஃபார்ம் இருந்துச்சுன்னா they are prepared for war, or they are prepared to face any kind of attack. They are prepared to protect themselves. They are prepared to protect others. அவர்கள் அந்த டிரெஸ்ல அந்த யூனிஃபார்மை அணியும் பொழுது இங்க பவுல் சொல்கிறார், தெளிந்தவர்களா இருங்க. எப்பயாவது கிடையாது, எப்பொழுதும் தெளிந்தவர்களா இருங்க. அதே மாதிரி இந்த கவசத்தையும் அணிந்து ஆயத்தமாக இருங்க. Wear this armor and be ready. என்ன கவசம் இது? The breastplate. இந்த மா கவசத்தை குறித்து சொல்லும் பொழுது விசுவாசம், அன்பு என்னும் மா கவசம். When we talk about the breastplate, he is saying, put on the breastplate of faith and love. ஒருவர் சொல்லுகிற காரியம் இது ரெண்டுமே ஆண்டவருக்கும் பிறருக்கும் தொடர்புள்ள ஒரு காரியம். விசுவாசம் நமக்கும் ஆண்டவருக்குள்ளது. இந்த விசுவாசத்தின் இந்த லைன் எப்பொழுதுமே கனெக்டடா இருக்கும். The faith on God should be always be connected. ஆண்டவர் இடத்துல விசுவாசம் கொஞ்ச நாள் இருந்து அப்புறம் விசுவாசமா இல்லாம போக முடியாது. ஒருவேளை அந்த விசுவாசமாக இல்லாம போற நேரத்துல ஆண்டவருடைய வருகை வந்தால் எந்த நேரத்திலும் ஆண்டவரோடு விசுவாசமாக இருக்க வேண்டும். அதே சமயத்துல அன்பு, ஒருவரோடு ஒருவர் அன்பு செலுத்துகிறவர்களாகும். நான் ஆண்டவர் இடத்துல மாத்திரம் என்னுடைய விசுவாசத்தை வைத்துக் கொள்கிறேன், மற்றவர்களை குறித்து எனக்கு கவலை இல்லை. அவர் சொல்லுகிற காரியம், என்னை நீ நேசி, அதே போல உன்னை நீ நேசிக்கிறது போல உன் அயலானையும் நேசிப்பாயா. ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம் இந்த விசுவாசம், அன்பு, இவைகளை நாம் தரித்திருந்தோமே ஆனால் நாம் சொல்லுகிற காரியம், ஆண்டவரே நான் தெளிவா இருக்கிறேன், உம்முடைய வருகைக்காக நான் ஆயத்தமா இருக்கிறேன். இன்னொரு காரியத்தை அவர் சொல்லுகிறார், தலை சீரா, ஹெல்மெட். Wear the helmet. என்ன அந்த தலை சீரா என்று பார்க்கும் பொழுது ரட்சிப்பின் நம்பிக்கை. The hope of salvation. ரட்சிப்பின் நம்பிக்கை. இந்த ரட்சிப்பு என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதல் வருகையிலே சிலுவையிலே மரணம் அடைந்து நம்மை மீட்டுக் கொள்ளும் போது அவர் கொடுத்த அந்த ரட்சிப்பு. ஆண்டவருடைய இரண்டாவது வருகையில இந்த ரட்சிப்பை அவர் முழுமைப்படுத்த போகிறார். இந்த ரட்சிப்பை குறித்ததான நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடாது. ஆண்டவரே நான் ரட்சிக்கப்பட்டேன், God I have been saved by you and I am very clear on this. ஆண்டவரே எனக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதே சமயத்தில் ஆண்டவரே உம்முடைய வருகையிலே அந்த முழு ரட்சிப்பை நான் சந்திக்க போறேனே, இதை குறித்து ஆண்டவரே நான் நம்பிக்கை உள்ளவனாக இருக்கின்றேன். நீர் எனக்கு சம்பாதித்து கொடுத்த ரட்சிப்பு, உம்முடைய வருகையிலே நீர் எனக்கு கொடுக்க போகின்ற ரட்சிப்பு, இவைகளிலே எந்த ஒரு சந்தேகம் இல்லாமல் ஆண்டவரே நான் நம்பிக்கையுள்ளவனாக இருக்கின்றேன்.
9வது வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், தேவன் கடவுள் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல், யாரை கோபாக்கினைக்கென்று நியமித்தார் என்றால் அந்தகாரத்தின் பிள்ளைகள். The wrath of God is for the children of darkness. ஆண்டவர் அதற்காக உங்களையும் என்னையும் நியமிக்கவில்லை. தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கு நியமித்தார். நம்மை மீட்டுக் கொள்வதற்காக. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அந்த ஒரு போர் சேவகன் அவன் அணிந்திருக்கின்ற அந்த கவசம் அவன் யாருக்குரியவன் என்பதை காட்டுகின்றது. The armor that the soldier wears tells him to whom he belongs. ரோமருடைய போர் சேவகர்கள் அந்த கவசத்தை அணியும் பொழுது அதை பார்க்கிறவர்களுக்கு தெரியும், இவர்கள் ரோம போர் சேவகர்கள், இவர்கள் ராயனுக்கு உரியவர்கள். These are the people who belongs to the Roman Empire and they are fighting for, or they stand for Caesar. இன்றைக்கும் பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் இருக்குல்ல, ஆர்மி யூனிஃபார்ம் இருக்கு. அந்த ஆர்மி யூனிஃபார்ம் பார்க்கும்போதே தெரியும், ஓகே, these people are for the Singapore army, these people are for the Royal Malaysian army. வித்தியாசம் பார்க்க முடியும். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் யாருக்கு நிற்கிறவர்கள், யாருடைய போர் சேவகர்கள் என்று பார்க்கும் பொழுது நாம் அணிந்திருக்கின்ற இந்த கவசம். என்ன கவசம்? கத்தி எடுத்து இன்னொருத்தனை அடிச்சு கொள்வதற்கல்ல. விசுவாசம், அன்பு, ரட்சிப்பென்னும் நம்பிக்கை. The armor that we need to wear that shows that we belong to Christ is faith, love and hope of salvation. இவைகளை நாம் அணிந்து நிற்கின்றோம். இவைகளை நாம் அணிந்திருக்கும் பொழுது நாம் ஆண்டவரிடத்தை சொல்கிறோம், ஆண்டவரே உம்முடைய வருகைக்காக நான் காத்துக்கொண்டிருக்கிறேன், ஆண்டவரே நான் தெளிவுள்ளவனாக இருக்கின்றேன் என்று சொல்கிறோம். ஆவியானவருடைய ஏவுதலினால பவுல் தெசலோனிக்காவில் இருக்கிற திருச்சபையின் கிறிஸ்தவர்களை அவர் அறிவுறுத்துகிறார், உற்சாகப்படுத்துகிறார். இன்றும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் உற்சாகப்படுத்துகிறார். Today God exhorts and encourages you and me. ஆண்டவர் சொல்கிறார், நான் திருடனை போல எப்படி யாரும் அறியாத ஒரு வேளையில நான் வருவேன். நான் வரும்போது நீ அதிர்ச்சி அடையக்கூடாது. ஆனா நாம எப்படி இருக்கணும்? ஆவலாக காத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு மணவாளன் வருவான் என்று சொல்லி அந்த மணவாட்டியும் கூட இருக்கிறவர்களும் ஆவலாக காத்துக் கொண்டிருக்கிறார்களே, அப்படியாக நீங்களும் நானும் ஆவலாக காத்துக் கொண்டிருக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஏனென்றால் ஆண்டவர் நம்மை கோபாக்கினைக்கல்ல, நாம் அழிந்து போகும்படியாக அல்ல. யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனவனோ அவன் கெட்டு போகாமல், God don't want us to perish, ஆனால் நித்திய ஜீவனை அடையும்படி he want us to live with him forever. ஆண்டவர் இந்த கடைசி நாட்களிலே உங்களையும் என்னையும் வைத்திருக்கின்றார். இன்னும் எத்தனை நாள் இந்த கடைசி நாள் என்று தெரியாது. We do not know how long this last days will prolong. ஆனா நம்ம எல்லாருக்கும் நிச்சயமான ஒரு காரியம், ஆண்டவர் வருவார். என்னுடைய ஆண்டவர் வருகிறார், அவர் என்னை அழைத்து செல்ல வருகிறார். அப்போ வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய நாம் இருளின் பிள்ளைகளை பார்த்து அவர்களை குறித்து கவலை இல்லாமல் இருக்க முடியுமா? We the children of God, we expect the coming of our Lord. Can we just don't care about the children of darkness? Can we live like that? அவர்களும் மந்தைக்கு வெளியே இருப்பவர்கள். இயேசு சொல்கிற காரியம், அவர்களும் மீட்கப்பட வேண்டும். எப்படி ஆண்டவர் உங்களையும் என்னையும் மீட்டாரோ அப்படியாக அவர்களையும் மீட்க விருப்பப்படுகிறார். உங்களையும் என்னையும் ஆண்டவர் அதற்காக பயன்படுத்த ஆயத்தமானார். இந்த கடைசி நாட்கள்ல வாழும் பொழுது உங்களையும் என்னையும் கொண்டு ஆண்டவர் இந்த இருளிலே இருப்பவர்களை மீட்கும்படியாக, இந்த இருளிலே, இந்த உலகத்தின் இருளிலே சிக்குண்டு தவித்து இருப்பவர்களுக்கு தம்முடைய சத்தியத்தை, சுவிசேஷத்தை சொல்லி அவர்களை மீட்கும்படியாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கின்றார். அவர்கள் கோபாக்கினைக்கப்பட்ட பரவாயில்ல, நான் தப்பிச்சா போதும்,
சுயநலவாதி கிறிஸ்தவர்கள் அப்படியாக இல்லை. அப்பேற்பட்ட மக்கள், அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிற மக்களை பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயமானது பாரப்பட வேண்டும். ஆண்டவருடைய ரத்தம் சிந்துதலினாலே மீட்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது பல பாடுகளை நாம் சந்தித்து தான் ஆக வேண்டும். We the children of God, we have to face all sorts of sufferings. ஆனா ஆண்டவர் நம்மை தனியா விடல. அந்த ரோமன் அவன் தன்னுடைய போர் சேவகனை அனுப்பும் பொழுது வெறுமையா அனுப்ப மாட்டான். அவனுக்கு அந்த கவசத்தை போட்டு அனுப்புகிறார். ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த உலகத்துல வைக்கும் பொழுது வெறுமையா விசுவாசம், அன்பு, ரட்சிப்பு, நம்பிக்கை இப்பேற்பட்ட ஒரு கவசத்தை கொடுத்து நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவரையும் வைத்திருக்கிறார். God has not allowed us to go alone. He has put us the armor of faith, love and hope of salvation, and He has placed the Holy Spirit to indwell in you and me. அவருடைய வருகைக்காக ஆயத்தமாக இருக்கின்றோமா? இல்ல நாமும் அந்த காலத்தின் பிள்ளைகளை போல இந்த உலகத்தின் ஆசாபாசங்களில அமிழ்ந்து தூங்கி குடித்து வெறித்து போய் எல்லாவற்றையும் மறந்து எல்லாமே சுகபோகமாக இருக்கின்றது என்று எண்ணிக்கொண்டு தெளிவற்றவர்களாக இருக்கின்றோம்? கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வருகை சமீபம். ஆண்டவருடைய வருகை சமீபமாய் இருக்க வேண்டும் என்று அதிக வாஞ்சி உள்ளவர்களாக நாம் ஒவ்வொருவரும் இருக்கிறோம். We need to be with this longing that eagerly waiting for the coming of our Lord. Lord, come. வாங்க ஆண்டவரே, வாங்க. மாரநாதா, வாரும். ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தமாவோம். மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துவோம். ஆவலோடு காத்து கொண்டிருப்போம். பறித்துக் கொண்டு தெளிந்தவர்களாக நாம் ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமுள்ள பரம தகப்பனே, தேவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அந்த காலத்தில் இருந்த எங்களை தேவரே உம்முடைய ரத்தம் சிந்தி தேவரே எங்களை மீட்டுக் கொண்டு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக உம்முடைய பிள்ளைகளாக நீ மாற்றினரே. உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாட்களிலே, இந்த கடைசி காலங்களிலே நாங்கள் வாழும் பொழுது ஆண்டவரே, உம்முடைய வருகை எப்பொழுது இருக்கும் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாக நீர் வருகிறீர் என்று விசுவாசிக்கின்றோம். அதற்காக எப்பொழுதுமே அவரோடு காத்திருக்க எங்களுக்கு கிருபையும் ஒத்தாசையும் சொல்லி தேவரீர், இந்த உலகமும் உலகத்தின் காரியங்களும் எங்களை உம்மை விட்டு அகற்றுகிறது. ஆண்டவரே, இந்த உலகத்தின் காரியங்களிலே நாங்கள் வெறித்து போகிறோம். அநேக சமயங்களிலே தெளிவற்றவர்களாக போகிறோம். தேவரே, தயவாக எங்களை மன்னித்து ஆண்டவரே எங்களை மீட்டு எல்லா சூழ்நிலைகளிலும் தெளிவுள்ளவர்களாயிருந்து தேவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற அந்த கவசத்தை அணிந்தவர்களாக நிற்க கிருபை செய்கிறோம். ஆண்டவரே, நீர் வரும்போது நாங்கள் எப்பொழுதுமே ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். வாரும் தேவரே, வாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். முடிவு பாடலை ஜெப சிந்தையுடன் கேட்போம். அதன் பிறகு அறிவிப்புகளையும் ஆசீர்வாதத்தையும் போதகர் கொடுப்பார். Thank you.
சேர்ந்து வாசிப்போம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாகிறாமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். 2 பேதுரு 3:9. The Lord is not slow about his promise, as some count slowness, but is patient toward you, not wishing for any to perish, but for all to come to repentance. 2 Peter chapter 3:9. அறிவிப்புகள். வருகிற புதன்கிழமை LCC மீட்டிங் இருக்கின்றது. ஸோ LCC லீடர்ஸ் யாரும் இதில் கலந்து கொள்ளுங்கள். இது ஜூம் மூலியமாக நடைபெறும். அதற்கான லிங்க் உங்களுக்கு வருகிற வெள்ளிக்கிழமை ஜபமும் வேத பாடமும் அதுவும் தொடர்ந்து ஜூம்ல நடைபெறும். எனவே சபையார் இதில் உற்சாகத்தோடு நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த வருடத்திற்கான கடைசி பிரேயர் பைபிள் ஸ்டடி. ஸோ யாரும் இதில் கலந்து கொள்ளுங்கள். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற காரியம் டிப்ரெஷன் என்ற ஒரு காரியத்தை குறித்து பார்க்கின்றோம். அது இந்த வருகிற வெள்ளிக்கிழமையோடு இந்த ஜபமும் வேத பாடமும் இந்த வருடத்திற்காக காரணம் முடியும். எனவே சபையாளர்களை பங்கு கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வருகிற சனிக்கிழமை ஈடாக்கினுடைய வால் சர்வீஸ் அது நடைபெறுகின்றது. இதுல நம்முடைய வாலிபர்கள் யாவரும் இதில் கலந்து கொள்ளும்படியாக அழைக்கப்படுகிறீர்கள். அதற்கான அந்த ஜூம் லிங்கும் உங்களுக்கு அனுப்பப்படும். பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்கள். வாலிபர்கள் இதில் கலந்து கொள்ளுங்கள். மற்ற அறிவிப்புகளில் தொடர்ந்து இங்கிருந்து நம்ம போகும் பொழுது தயவு செய்து கூட்டம் கூடாமல் இருக்கும்படியாக உங்களிடத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நாம் எழுதியிருப்போம். நாம் ஆசீர்வாதத்தை கர்த்தரானவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது பிரகாசிக்க செய்து உங்கள் பேரில் கிருபை உள்ளவராய் இருப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது ஏறெடுத்து உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஒத்தாசையும் வழிநடத்துதலும் நாம் ஒவ்வொருவருடனும் நம் குடும்பத்தின் மக்களுடனும் திருச்சபை மக்களுடனும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பதாக. ஆமென். நாம் சேர்ந்து வாசிப்போம். தெய்வ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும் வார்த்தை என்னும் அப்பத்தாலே போஷித்து வளர்க்கிறேன். இப்போது உண்மை தேடி வந்து மனதார போற்றினோம். மோட்ச லோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தொடரும். ஆண்டவரை ஆசீர்வதிப்பார்.